விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 3 22ஆம் அத்தியாயம். அவருக்கில்லாதது வேறு யாருக்கு? இன்பவல்லி தஞ்சையை அடையும் போது நன்றாக இருட்டிவிட்டது. பூர்ணிமைக்கு முதல் நாளாதலால் வானம் சந்திரோதயத்தை எதிர்நோக்கி இருந்தது. இன்பவல்லிக்கும் அந்த நிலைதான். அவள் இதயக்கடலின் அலைகள் சந்திரோதயத்தை எதிர்நோக்கி இருந்தன. முழுமதி தோன்றிவிடும். அலைகள் குதூகலத்துடன் பொங்கி எழும், கரையை தழுவும், கரையினின்று மீளும். இன்பவல்லி ஏனோ கலுக்கென்று சிரித்தாள். அடி பேதை பெண்ணே, என்னதான் குதூகலமாக துள்ளி எழுந்து ஆரவாரம் செய்தாலும் அலைக்கரம் வான்மதியை தொட முடியுமோ என்று உள்ள குரல் எழுந்தது. ஆம், முடியாதுதான். தொடுவது போன்ற களிப்பில் அவை பொங்குகின்றன. கண்டுவிட்ட இன்பம் ஒன்று போதுமே என்று அதற்கு மறுமொழி கொடுத்தது மற்றொரு குரல். இப்பொழுது அவளிடமிருந்து சிரிப்புலி மறைந்தது. அவளால் அரசரை அடைய முடியாதா? அவரை காணும் பாக்கியம் ஒன்றை மட்டும் பெற்றுவிட்டால் போதுமா? அப்படித்தான் நேர்ந்து விடுமா? அதற்கு தக்கபடி இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுமதி கூறுவது போல் ஏமாற்றம் காத்திருக்கலாம். அதற்காக அயர்ந்து விடக்கூடாது. அவள் சோதிடர் வீட்டு திண்ணையில் தங்கியிருந்தாள். சோதிடரும் அவர் மகளும் வெளியூர் சென்றிருந்ததால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. நடந்து வந்த களைப்பு இன்பவல்லியை சூழ்ந்து கொண்டது. வீட்டிற்குள்ளே இருப்பவரை அழைத்து குடிக்க தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் அம்மா அம்மா என்று அழைத்தாள். ஐயா ஐயா என்று குரல் கொடுத்தாள். பிறகுதான் வீட்டில் யாரும் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்தது. தாழிட்ட கதவும் சேர்ந்து அவளுக்கு மிகுந்த சோர்வை அளித்தது. அவருடைய மனக்கதவும் இப்படித்தான் மூடி கிடக்குமோ? அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படி நேர்ந்து விட்டால் அவள் தயங்க மாட்டாள். பிறகு அவள் யாருக்காக இந்த உலகில் வாழ வேண்டும்? இன்பவல்லி திண்ணையை விட்டு மெல்ல எழுந்தாள். அருகே ஏதாவது நீர்நிலை இருந்தால் களைப்பு தீர தண்ணீர் பருகலாம் என்று நடந்தாள். திடீரென்று வாத்திய கோஷம் முழங்குவது கேட்டது. தீவர்த்தியின் ஒளி சாலையின் கோடியில் தெரிந்தது. முரசு முழங்கும் ஓசை கேட்டது. கரி பரியுடன் படை வீரர்கள் அணிவகுத்து வருவது தெரிந்தது. பட்டத்து யானை முகப்படாத்துடன் அசைந்து வருவது தெரிந்தது. சிவிகைகளை ஹோ ஹோ என்ற ஒலியுடன் சுமந்து வருவது தெரிந்தது. புலிகொடி பறக்க மற்றும் அரச சின்னங்களை பலர் சுமந்து வந்தார்கள். இன்பவல்லி சாலையின் ஓரமாக மரத்தின் அடியில் நின்று கொண்டாள். ஊர்வலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஊர்வலம் என்றால் சாதாரண ஊர்வலம் அன்று. அது தொலைவில் பார்த்தபோது சிறு ஊர்வலம் போல் தோன்றியது. அப்பப்பா, அது நெருங்கிவிட்டது. நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் இரவை பகலாக்கின. வாழ்த்துளி வான மண்டலத்து தேவர்களை பூமிக்கு இறங்கி வருமாறு செய்தது. சோழ நாட்டு குறுநில மன்னர்கள் அந்த ஊர்வலத்தில் பரியின் மீது ஊர்ந்து வருவது அவர்களது சின்னங்களை தாங்கிய வீரர்கள் எழுப்பும் ஒலியிலிருந்து தெரிந்தது. அவர்களைத் தொடர்ந்து அவர்களுடன் வந்த மங்கையர் சுமந்து வந்த பரிசு பொருள்கள் விலை மதிப்பற்றவனாக திகழ்ந்தன. சிலம்பம் சுழற்றுபவர்கள் திறமையை புலப்படுத்தி கொண்டு வந்தனர். மல்யுத்தத்தில் சிறந்த வீரர்கள் கம்பீர நடைபோட்டு வந்தனர். வடக்கே காலத்தி நகரிலிருந்து வந்த நடன மாதர் நாட்டியமாடியவாறே நடந்து சென்றனர். சீனத்திலிருந்து வந்திருந்தவர்கள் தங்கள் கரங்களில் தூக்கிய தீவர்த்தியில் ஏதோ பொடியை தூவுவதையும் அவை பலவித வண்ண விசித்திரங்களுடன் எரிவதையும் காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வந்தனர். அவை திடீரென்று பல மின்னல்களை போன்ற ஒளியை ஏற்படுத்தின. அப்பப்பா, எவ்வளவு நீண்ட ஊர்வலம்! இன்பவல்லி வியப்புடன் நோக்கினாள். பசி பறந்தது. களைப்பு கரைந்தது. ஒவ்வொரு குதிரையாக அவள் நோக்கினாள். சிவிகையில் அரச குடும்பத்து மகளிர் சென்றனர். உயர்தர குதிரைகளில் வீராதி வீரர்கள் சென்றனர். அதோ வல்லவரையர் வந்தியத்தேவர் செல்கிறார். இன்பவல்லியின் இதய படபடப்பு அதிகமாகியது. கண்ணிமைகள் ஏனோ இன்னும் அதிகம் படபடத்தன. வல்லவரையர் வருகிறார் என்றால் அவரும் வருவார். இவ்வளவு பெரிய ஊர்வலம், கோலாகலமான ஊர்வலம், அவருக்கு இல்லாது வேறு யாருக்கு இருக்க முடியும்? அவள் நினைத்தது சரிதான். அருள்மொழிவர்மர் கம்பீரமாக யானை மீது அமர்ந்திருந்தார். அவர் பின்புறம் ஒரு பணியாளர் அமர்ந்து சாமரம் வீசிக்கொண்டிருந்தார். அவர் அணிந்திருந்த ஆடை அணிகள் இருளை பகலாக்கும் வகையில் ஜுவலித்தன. அவர் விழிகளில் தெரிந்த ஒளி
அவள் உள்ளத்தை ஊடுருவியது. இன்பவல்லியின் உடல் முழுவதும் ஒரு கணம் வியர்த்தது. ஏனோ படபடவென நடுங்கியது. அவர் என்னை பார்க்காமல் இருக்க மாட்டார். பார்த்து விட்டால் என்ன அதிசயம் நடக்கும்? யானை மீதிருந்து கீழே இறங்கி விடுவாரா? என் அருகே விரைந்து வருவாரா? காவல் வீரர்களும் மற்றும் ஊர்வலத்தில் இருப்பவர்களும் திகைத்து ஓடோடி என் அருகே அவருடன் வந்து விடுவார்களா? நான் ஒரு நொடியில் உயர்ந்து விடுவேன். நான் எல்லார் எதிரேயும் மிக மிக பெரியவளாகி விடுவேன். தேவி, இன்பவல்லி என்று என்னை அழைப்பார்கள். ஊர்வலம் நகர்ந்து கொண்டிருந்தது. இரைச்சலும் ஒலியும் ஆரவாரமும் இசையும் அவள் செவிகளில் விழவில்லை. அவள் பார்வை அசைந்து அசைந்து வரும் யானை மீது இருந்தது. அதோ அவள் இருக்கும் இடத்துக்கு அருகே யானை வருகிறது. இன்பவல்லி கூட்டத்தை விலக்கிக் கொண்டு யானை அருகே செல்ல முயன்றாள். நான் இன்பவல்லி, இதோ இருக்கிறேன் என்று வாய்விட்டு கூவுகிறாள். அவள் கூறியது அருள்மொழிவர்மர் செவிகளில் விழவில்லையா? ஊர்வலம் சென்று கொண்டே இருக்கிறதே. இன்பவல்லி தன் மயக்க நிலை தெளிந்து விழித்த போது தனக்கு அறிமுகமானவரின் மடியின் மீது சாய்ந்து கொண்டிருப்பது தெரிகிறது. குழந்தாய், இன்பவல்லி என்று முதியவர் சிற்பி அவளை அழைக்கிறார். இன்பவல்லி அவரை உற்று பார்த்து, நான் எங்கிருக்கிறேன்? இது என்ன அரண்மனையா என்று கேட்கிறாள். ஆமாம் குழந்தாய், அரண்மனையில்தான். நமக்கென்று தனியே விசாலமான இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்போது எப்படி இருக்கிறது? மயக்கமுற்றவளாய் சாலை ஓரத்தில் கிடந்தாய். எப்படி அங்கு வந்தாய்? என்ன நேர்ந்தது என்பதை எனக்கு விளக்கி சொல் குழந்தாய் என்று முதியவர் பரிவுடன் அவள் தலையை கூதியவாறு கேட்டார். இன்பவல்லி கண் விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஓவியர் வாகீசன் நின்று கொண்டிருந்தது அவளுக்கு தெரிந்தது. குழந்தாய், இதோ இந்த சூடான பாலை கொஞ்சம் பருகு என்றார் முதியவர். இன்பவல்லிக்கு சற்று நாணமாகவும் இருந்தது. முதியவருடைய மடியிலிருந்து எழுந்து ஓவியரை பார்த்தபடி, என்னை இன்னும் குழந்தாய் குழந்தாய் என்று அழைக்கிறீர்களே, நான் என்ன சிறுமியா என்றாள். ஆமாம், நீ குழந்தைதான். பருவ செழிப்புடன் நீ வளர்ந்து விட்டாலும் இன்னும் நீ உள்ளத்தால் குழந்தைதான். விஷ்ணு சித்தர் கோதையை வளர்த்து அரங்கனிடம் ஒப்படைக்கவில்லையா? அதுபோல் நான் விஷ்ணு சித்தர், நீதான் கோதை என்றார் முதியவர். என்னை யாரிடம் ஒப்படைக்கப் போகிறீர்கள்? இந்த பூவுலகத்து மானிடருக்கு நான் ஏற்றவள் இல்லையா? யாராவது தேவன் வருவானா? அல்லது நான் தேவலோகம் சென்ற பிறகுதான் எனக்கு வாழ்வா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என கேட்டாள் இன்பவல்லி. குழந்தாய், இரவெல்லாம் நீ உன்வசம் இல்லை. வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருந்தாய். கவி பாடினாய், கனிவு சொற்கள் பேசினாய் என்றார் முதியவர். அப்படியென்றால் என்னை நீங்கள் எங்கே கண்டு அழைத்து வந்தீர்கள் என கேட்டாள் இன்பவல்லி. சாலையின் ஓரத்திலே மரத்தடியில் மயங்கி கிடந்தாய். அருள்மொழிவர்மர் காவிரியில் நீராடி மாளிகைக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். அந்த ஊர்வலத்தில் நாங்களும் இருந்தோம். உன்னை கண்டோம், இங்கே தூக்கி வந்தோம் என்றார் முதியவர். அருள்மொழிவர்மர் என்னை பார்த்தாரா என கேட்டாள் இன்பவல்லி. இன்பவல்லி, அவர் உன்னை பார்த்திராவிடில் இவ்வளவு பெரிய மாளிகையில் உன்னை தங்க செய்வதற்கு வசதி செய்திருப்பாரா? உன் உடல் நிலையை காண்பதற்கு நடு சாமத்திற்கு பிறகு ஒரு முறை வந்தார் என்றார் முதியவர். ஐயா, அவர் வந்தாரா? இங்கு வந்தாரா? என்னை கண்டாரா? என் மயக்க நிலையின் போது என்னை பார்த்தாரா? நான் துரதிருஷ்டசாலி. சுயநினைவுடன் இருக்கும்போது அவரை சந்திக்க முடியாது போய்விட்டதே என்றாள் இன்பவல்லி. ஏன் அப்படி சொல்கிறாய்? இப்பொழுது உனக்கு சுயநினைவு வரவில்லையா? இனியும் அவர் உன்னை சந்திக்காது இருந்துவிடப் போகிறாரா? அவருக்கு இருக்கும் முக்கியமான வேலைகளிடையே உன்னை வந்து பார்த்தாரே என்றார் முதியவர். அவருடைய வேலைகளுக்கிடையே என்னை காண்பதும் தலையாய கடமை அல்லவா என்றாள் இன்பவல்லி. ஆமாம் ஆமாம், இன்னும் சிறிது நேரத்திற்குள் அவர் சோழ நாட்டு சக்கரவர்த்தியாகி விடுவார். தஞ்சை கோலாகலமாக விளங்குகிறதே, உனக்கு தெரியாதா? இரவெல்லாம் நகர மக்கள் உறங்கவில்லை தெரியுமா? வைகரை பொழுதில் நீராடிவிட்டு மக்கள் எல்லோரும் சபை மண்டபம் நோக்கி செல்கிறார்கள். 8 திக்குகளினின்று சாத்திர விற்பன்னர்கள் கூடியிருக்கிறார்கள். தில்லை சிதம்பரத்தினின்று தீட்சிதர்கள் வந்திருக்கிறார்கள். ஆடல் கலைவல்ல மகளிரும்
பாடகரும் விரலியரும் பாணரும் குழுமி இருக்கிறார்கள். அருள்மொழிவர்மரின் சிரசிலே சிபி சக்கரவர்த்தி சூடிய மணிமகுடம் கம்பீரமாக விளங்கப் போகிறது. கரிகாட் பெருவளத்தானும் விஜயாலயரும் பராந்தகரும் சுந்தர சோழரும் சூடி பெருமையடைந்த சிவனருள் பெற்ற மகுடம் அமரப்போகிறது. அதை அணிய வேண்டிய அருள்மொழிவர்மருக்கு தலையாய கடமை வேறு இருக்கிறதா? முதியவர் வர்ணித்துக் கொண்டே போகும்போது இன்பவல்லி இருப்பு கொள்ளாமல் தவித்தாள். நான் மகுடாபிஷேக நிகழ்ச்சியை காண வேண்டாமா? சபை மண்டபத்திற்கு எனக்கு அனுமதி இல்லையா என்று பரபரப்புடன் கேட்டாள். ஆஹா, உனக்கில்லாத அனுமதியா? நீ என்றோ இனி எங்களையெல்லாம் அனுமதிக்க வேண்டும். உனக்கு உடல்நிலை சரியாயிருந்தால் உனக்கு சபையில் இல்லாத இடமா? இரவெல்லாம் நீ ஏதோ பேசிக் கொண்டிருந்தாய், பாடினாய், சிரித்தாய், விம்மினாய். எங்களுக்கெல்லாம் பயமாய் போய்விட்டது. அரண்மனை வைத்தியர் வந்தார். அவருக்கு புரியவில்லை. மற்றவர்கள் உன்னை ஏதோ ஒரு காற்று சூழ்ந்திருக்கிறது என்கிறார்கள். அருள்மொழிவர்மர் வந்தார். அவர்கள் கூற்றை மறுத்து அனுப்பிவிட்டு நன்றாய் ஓய்வெடுத்துக் கொள்ள விடுங்கள். நாளை நான் வந்து சந்தித்த பிறகு அவள் உடல்நிலை சரியாகிவிடும் என்றும் சொன்னார். ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் நீ அங்கு வர முடியுமா என்று கனிவுடன் கூறினார். கனிவான சொற்களாகத்தான் அவை அவளுக்கு தோன்றின. அமுதம் பாய்ந்தது போல் இருந்தது. நான் வரத்தான் போகிறேன். மகுடாபிஷேகம் பார்ப்பதற்கு மட்டுமா? கோலாகலமான இந்த நாளில் நடன மாதர் வேறு எங்கிருந்தெல்லாமோ வந்திருக்கும் போது அவரை மகிழ்விக்க இல்லாத இந்த கலை வேறு யாருக்கு? சபையிலே நான் திறமை காட்டி ஆடப்போகிறேன். கொடிகட்டி ஆடுவேன். பாவை கூத்து பயில்வேன். பாண்டரங்கம் நடிப்பேன். பரத கலையில் நான் கற்ற திறமை தெரிவிப்பேன். ஆனால் இந்த அழுக்கு ஆடையுடனா செல்வது? எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா என்று அவள் வாய் திறக்கும் முன்பே முதியவர், இந்த மாளிகையில் வாயசைக்கும் முன்பே வேண்டியவை செய்ய ஏராளமான பணியாட்கள் உள்ளனர். இதோ நீ குளித்து புத்தாடை அணிய வழி செய்கிறேன் என்றார். இன்பவள்ளி மனமகிழ நீராடினாள். ஆபரணங்களை தன் மனதிற்கு ஏற்றபடி அணிந்தாள். நடனம் ஆடுவதற்கு வசதியாக ஆடையை தேர்ந்தெடுத்தாள். இன்பவள்ளி நடனராணியாக திகழ்ந்தாள். அவள் கால்கள் பூமியில் பாவாது போல் தோன்றின. மேக மண்டலத்திற்கு அப்போதே போய்விட வேண்டும் என்ற பரபரப்பு ஏற்பட்டது. பணிப்பெண்கள் இன்பவல்லியை சபை மண்டபத்திற்கு அழைத்து செல்ல சித்தமாயிருந்தனர். அப்போது அங்கே ஏதோ ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பணிப்பெண்கள் பயபக்தியுடன் ஒதுங்கி நின்றனர். தரையிலே சிதறி கிடந்த ஆடைகளை ஒருத்தி வேகமாக சேகரித்தாள். ஒருத்தி பலகனியின் திரை சீலையை சரிபடுத்த விரைந்தாள். மூடியிருந்த சாளரத்தின் திரை சீலையை தள்ளிவிட்டு சூரிய வெளிச்சம் உள்ளே நுழைவதற்கு வழி செய்தனர் சிலர். இளைய பிராட்டி குந்தவை தேவியார் எதிர்பாராத விதமாக அங்கே வந்து கொண்டிருந்தாள். முடிசூட்டு விழா நடைபெறுவதற்கு இன்னும் சிறிது நேரமே இருந்த பொழுது இளைய பிராட்டி இன்பவல்லி இன்பவல்லி என்று அழைத்து கொண்டு வர காரணம் என்ன